Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு லாங் டேர்ம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோல்டில் வந்து எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதனால் இவ்வளோ ரிட்டர்ன் வருது எல்லாமே வந்து பார்க்கலாம் டீட்டெயிலாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து நம்ம கோல்டு வாங்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குவோம். ஒரு கடைக்கு போய்ட்டு காசு கொடுத்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிட்டு அதுக்கு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹால்மார்க் சிம்பிளுக்கு வந்து அதுக்கும் வந்து நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கோல்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் மூலமாக வாங்குறது. மொபைல் அப்ளிகேஷனில் ஜிபே, ஃபோன்பே அதேமாதிரி அதிக அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது மூலயமா ஒரு ரேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டுக்கு வந்து நல்ல லாபம் வந்துச்சுன்னா வந்து விற்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சால்வரன் கோல்டு பாண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுனால கொஞ்சம் நஷ்டம் அதிகமாக ஏற்படுறதுனால வந்து இப்போ டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாகவே வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சால்வரிங் கோல்டு பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டாகவே இருந்திருக்கு. ஸோ அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டீமண்ட் அக்கௌண்ட் வேணும், ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் வேணும். அது மூலயமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ₹1000 ₹500 மந்த்லி போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வந்து ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் அசெட் வேல்யூ NAVங்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து அலோகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம 1 இயர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விற்கலாம், இல்லை நல்ல ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அப்போ வந்து விற்கலாம். ஸோ அனதர் ஃபெமிலியரான வந்து வே டு பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டு சேவிங் ஸ்கீம்னு வந்து சொல்லுவோம். நம்ம நகை கடைக்கு போனாலே நம்மளுக்கு கூவி இந்த ஸ்கீம் போட்டுக்கோங்க, மாதம் இவ்வளோ கட்டுங்க, உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணி தரோம், 50% கம்மி பண்ணி தரோம், அப்படி இல்லைனா மொத்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து குறைச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மக்களையும் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து போட வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி, வேஸ்டேஜி அப்படின்னு அதிகமாக வருது. இப்போ வந்து காயினாக வாங்கினா நம்மளுக்கு ஜிஎஸ்டி மட்டும் வருது, அந்த ஸ்டாம்ப் வந்து பின் பண்ணுறது வருது. பட் நகையை எடுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமாகவே வருது. டிஜிட்டல் கோல்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸஸ் எல்லாமே இருக்குது. கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் ப்ரோக்கரேஜ் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல ஸ்டாம்ப் டியூட்டி மற்றது எல்லாமே இருக்குது. பட் இது வந்து மினிமலாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வைஸ் வந்து போகும்போது ஃபிசிக்கல் கோல்டு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது மிக வந்து நல்லது. ஏன்னா ரீசன் அப்படின்னா நம்ம ஒரு டைம் பை பண்ணும்போது செல் பண்ணும்போது ஃபிசிக்கல் கோல்டில் நம்ம ஜிஎஸ்டி அதிகமாக பே பண்ணுறோம், வேஸ்டேஜ்லேருந்து எல்லாமே பே பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நீங்கள் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தமாரி கோல்டு ETF ஃபண்டு வந்து நீங்கள் பை பண்ணலாம், இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு நம்ம பேசணும்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு ஒரு சூப்பரான மெத்தட். நீங்கள் கோல்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. ஏன்னா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மியான அமௌண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70,000 75,000 மேலே வந்து போயிடுச்சு. நான் சொல்கிறது 10 கிராம் கோல்டு 99 அந்த பியூரிட்டி உண்டான கோல்டு வந்து சொல்கிறேன். ஸோ 25,000 இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 75,000 கிட்ட போயிருக்கு. அது நம்ம 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தா ₹5,000 ₹6,000 அப்படி தான் இருந்தது ஒரு பவுனோட விலை, அதாவது 8 கிராமோட விலை வந்து. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு.
சரி, இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். இப்போ லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கோல்டு வாங்குகிறோம். அதாவது ஃபிசிக்கலாக இந்தியாவில் ட்ரேட் ஆகிற கோல்டோட ரேட்டுக்கு தான் நம்ம வந்து வாங்குவோம். அதுக்கு வந்து ஸ்மால் வந்து ஃபீஸ் இருக்கும். வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கடைக்கு போய்ட்டு 1 கிராம் வந்து கோல்டு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹5000 7,000. இப்போ கரண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹7,000 போகிறதுனால ₹7,000 தேவை. அது உங்ககிட்ட இருக்காது. நம்ம போய்ட்டு 100க்கோ 500க்கோ வந்து வாங்க முடியாது. கரெக்ட்டுங்களா? பட் இந்த ETF மூலயமா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ₹64 கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ₹7க்கு கூட ETF இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் ₹7 வச்சுருந்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கோல்டு வாங்கலாம். ஸோ அதேமாரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் காசு இருக்கோ டெய்லி ₹10 இல்லை மந்த்லி வந்து ₹100 ₹200 ₹500 சொல்லிட்டு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த டீ பன்னு பர்கர் சாப்பிட்ற காசு கொஞ்சம் கொஞ்சமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னல் வேஸ்டேஜஸ் அண்ட் காஸ்ட்லாம் வந்து இருக்குது. பட் இந்த ETFல அது எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் பை பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன ஒரு ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிமேட் சார்ஜஸ். பட் இப்போ வந்து மோஸ்ட்டாக எல்லா ப்ரோக்கர் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிமேட் சார்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மினிமலாக ப்ரோக்கரேஜ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ட்ராக்கிங் எரர் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கும் இந்த இதுக்கும் பார்க்கும்போது லைட்டாக வந்து ட்ராக்கிங் எரர் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 100%னா அதில் 99.9 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் மட்டும் ட்ராக்கிங் எரராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுனாவே ரிஸ்க் எடுக்கலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மேலே ஏறும் போது இந்த ETF வந்து நல்ல லாபம் வந்து தரும் நம்மளுக்கு. நல்லா இறங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரிஸ்க்கும் நஷ்டமும் அடைய அதிகமாகவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் லாங் டேர்ம் வந்து பர்ஸ்பெக்டிவில் எல்லா ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எல்லாருமே வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு தான். எங்கேயுமே கோல்டு தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஒரு போர் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போய் வாங்குகிற விஷயம் என்ன அப்படின்னா கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி போய் பை பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ETF வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக ஸ்கீம்ஸ் அதிக ஃபண்ட் ஹவுஸ் இருக்காங்க. இதில் டாப் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ். ஸோ நம்ம வந்து கூகுளில் போய் தேடும் போது கோல்டு பீஸ்ன்னு தேடினா வந்து இவங்க வந்து அழகாக வந்துடுவாங்க. என்ன ரீசன்னா இவங்க எப்போலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க 15,247 கோடி வந்து இவங்க வந்து இதில் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்த டாப் பிளேயராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா HDFC கோல்டு ETF, அதுக்கப்புறம் SBI கோல்டு ETF, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ், இது எல்லாமே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரீசெண்டாக கம்மியான வேல்யூவில் யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாட்டா AUM. பட் டாட்டா கோல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த லிக்விடிட்டி என்ன அப்படின்னா ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டு ETF வாங்குறீங்க, விற்கிறதுக்கு ஆள் வேணும்ல, வாங்குறது விற்கிறதுக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இந்த ஃப்யூச்சரில் டாட்டா கோல்டு ETF வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து லிக்விடிட்டி வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நிப்பான் வந்து வரும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கோல்டு வந்து சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால எல்லோரும் வந்து இப்போ வந்து ETF வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம கோல்டோட ப்ரைஸோட சார்ட் வந்து பார்க்கலாம் அடுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிப்பான் கோல்டு ETF அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2007 வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து வெறும் ₹8. நம்ம டீ குடிக்கிற காசை ₹8 போட்டிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, ₹64 கிட்ட. ஸோ அங்கே வந்து வளர்ந்து கோல்டு ப்ரைஸ் வந்து அதெல்லாம் சொல்லணும்னா மார்க்கெட் ரிஸ்க்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கும். அப்படியே மேலே போயிட்டே இருக்கான் பாருங்கள். பெருசாக உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மந்த் வைஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இதை நான் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மந்த்ஸ் வந்து போடுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியுது பாருங்கள் எப்படி வந்து ஒரு கோல்டு வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகி மேலே போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போக்கி ₹64 விலையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ். கொஞ்சம் கீழே வந்தால் மேபி நீங்கள் வேணால் பை பண்ணால் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் இப்போ நான் வந்து 1 இயர்க்காக மாற்றுறேன்.
பார்த்தீங்க அப்படின்னா 2018 29,000 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வரையும் வந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. இதில் என்ன ஒன்று அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றபடி இப்போ நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா சில டைம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும், டவுன் ஆகும். ஸோ அந்த டைம்லலாம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக யார் இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு. ஓகேங்களா? இப்போ இந்த நிப்பான் ETF வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹64 இருக்குது. இதுக்கப்புறம் இது கம்மியான இருக்கிறது எதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டா கோல்டு. நீங்கள் இந்த ETF கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாட்டா கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மியான NAV இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பட் ஃப்யூச்சரில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிப்பானுக்கு அடுத்ததாக இருக்கிறது HDFC கோல்டு ETF. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹50 ஆரம்பித்து 1 இயர் தான் ஆச்சு. ஒரு ₹72 வரையும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் கோல்டில் வந்து இப்படி ஒரு வழியாகவும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் அதிக நஷ்டங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அன்லஸ் அன்டில் நீங்கள் வந்து அதை அணியாத வரையும். ஸோ ஒரு கோல்டை வாங்கிட்டு சும்மா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இதேமாரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணுனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மறக்காமல் அப்கமிங் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்வரை பற்றி போடலான் இருக்கேன். அதை பற்றி நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.